இந்த பரேசுவ மக்கள் மத்தியில் இன்னைக்கு உங்களுக்கு அதிகாரம் அடையாளம் என்ன திருமானாரும் அவங்களுக்காக சப் கேட்டகரைசேஷன்ல ஃபைட் பண்றவரு சீமானு அந்த மக்கள் தெளிவா உணர்றாங்க. சர்வேல இது தெரியும். உள்ஒதுக்கீட்டில் அதிமுக ஜெயலலிதா வாய்த்த பறையர்கள் தேவேந்திர குல வேளாளர்கள் இப்பொழுது யாரை ஆதரிக்கிறாருன்னு நீங்க ஒரு சர்வே எடுத்து பாருங்க. சீமான் வரும். சீமானா நமக்காக நிற்கிறாரு. நான் அன்சியபிள் காஸ்ட் எழுந்து நின்று நானே எழுந்து நிற்கிறேன் அப்படின்னு நமக்காக நிற்கிறாரு. நம்ம அதிகாரத்துக்காக பொது தொகுதியில் ஆதி தமிழர் நிற்கிறாரு. நம்ம சப் கேட்டகரைசேஷன் நமக்காக நிற்கிறாருன்னு சொல்லும்போது இஷ்யூக்காக மக்கள் நிற்கிறாங்களா இல்லையான்னு தான் பார்த்து தான் போடுவாங்களே தவிர சினிமாக்காக எல்லாம் போட மாட்டாங்க. எம்ஜிஆருக்கும் அப்படி போடல, விஜயகாந்துக்கும் அப்படி போடல, கமல்ஹாசனுக்கும் அப்படி போடல. அப்போ அந்த மக்கள் தொடர்ந்து எம்ஜிஆருக்கு வாக்களிச்சாங்கன்னா எம்ஜிஆர் அந்த மக்களின் நலனோட இருந்தாங்க, செயல்பாட்டில் இருந்தாங்க. சும்மா சினிமாவை பார்த்துட்டு ஓட்டு போடல. இப்போ விஜய் சினிமாவை பார்த்துட்டு பறையர்லாம் ஓட்டு போட்டுருவாங்கன்னு ஐயோ இந்தியா டுடே மணி, ஐயோ ரங்கராஜ் பாண்டே பேசிட்டு இருக்கீங்களாப்பா. இந்த சப் கேட்டகரைசேஷன்ல பறையர் சமூக நிலைப்பாட்டில் விஜய்க்கு நிலைப்பாடுன்னு கேட்டு நீங்க உங்க சாணக்கியாவில் சொல்லுங்க, உங்க விவாதங்களில் சொல்லுங்க. உங்க இன்டெகிரிட்டியும் ஆனஸ்டியும் அதுல நிற்கும். இந்தியா டுடே மணியும் இந்த மக்கள்லாம் ஏமாளிங்க, இழிச்ச வாயங்க, சும்மா விஜய்க்கு சினிமாவை பார்த்துட்டு ஓட்டு போடுறோம்னு பேசுறீங்க. ஐயோ அந்த மக்களுக்கு இன்டெலெக்சுவலும் அந்த மக்களுக்கு திறமையும் தெரியாம நீங்க இருக்கிறீங்களே. அரசியல் கருடன் உறவுகளுக்கு வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் அரசியல் திறனாய்வாளர் ரவீந்திரன் துரைசாமி அவர்கள். சார் வணக்கம். சார், நேற்றைய தினம் நீண்ட நாள் இஸ்லாமிய சிறை கைதி பாஷா அவர்களுடைய மரணத்துக்கு சீமான் அவர்கள் அறிக்கை விடுத்திருந்தாங்க. அவருடைய இறுதி ஊர்வலத்திலையும் போய் கலந்து கொண்டாங்க. இந்த நிகழ்வு இஸ்லாமியர்கள் மத்தியில சீமான் குறித்த பார்வை மிகப்பெரிய உயர்த்திருக்குன்னு சொல்லலாம். பலரும் அது உருக்கமாக பதிவுகள் எல்லாம் போட்டிருந்தாங்க. சீமானோட அரசியலுக்கு எந்த அளவுக்கு உறுதுணையா இருக்கும்? சீமான் அதை கன்ஷிராம் பாணி அரசியலை தான் பண்றாரு, நிதிஷ்குமார் பாணி அரசியலை தான் பண்றாரு. எஸ்சிபிசி மைனாரிட்டி, எஸ்சிஎம்பிசி பிசி மைனாரிட்டி, எஸ்சிஎம்பிசி பிசி மைனாரிட்டிங்கிற அந்த இதில் தான் பண்றாரு. அப்போ நீ என்ன முன்னேறிய இது இடஒதுக்கீடுனா என் கூட பிசி எம்பிசி எஸ்சியில் உட்காரலாம், 10% இடஒதுக்கீடுலாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக தன்னோட நிலைப்பாட்டை சொல்லக்கூடியவர் தான். முஸ்லீம் சிறைக்கைதிகள் விடுதலைங்கிற இதை அவர் ரொம்ப நீண்ட நாள் வாங்குறது. அதில் பல இதுவும் இருக்குது. அனிஃபா என் நண்பர், எந்த இதுவும் இல்லாத பாதிக்கப்பட்டார். பட் எல்லாருமே அனிஃபா மாதிரி இருப்பாங்கன்னு நம்ம அந்த முடிவுக்கும் வரவும் முடியாது. ஸோ அதில் பல டெக்னாலஜிஸ் இருக்குது. இவர் அந்த விசாரணையின்றி நீண்ட நாள் இருக்கவங்கள விடுதலை செய்யணுங்கிற ஒரு கோரிக்கை வச்சு ஆர்ப்பாட்டங்கள், போராட்டங்கள் அதெல்லாம் பண்ணிட்டு தான் இருக்கிறாரு. ஆனால் எனக்கு தெரிஞ்சு புதுக்கோட்டை பூத்துலலாம் 95% ரெட்டிகள் எடுத்தாங்க, 91% முஸ்லீம் ஓட்டு திமுக காங்கிரஸுக்கு தான் விழுந்தது. இதனால சீமானுக்கு ஒரு குட்டில் வரலாம். நமக்காக சீமான் போராடுறாரு, நமக்காக சீமான் நிற்கிறாரு, ஓட்டு வருதோ வரலையோ நமக்காக நிற்கிறாருங்கிற ஒரு எண்ண ஓட்டம் வரலாம். பழனி பாபா இமேஜை சீமான் நிறைய இன்வோக் பண்றாரு. அது அவங்கள்ட்ட ஒரு குட்வில் உருவாகும். சரி, மற்ற அரசியல் கட்சியோட சீமான் நமக்காக நிற்கிறாருங்கிற ஒரு பார்வை வரும். அது வரத்தான் செய்யும். சீமானுக்கு ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் அந்த மக்கள் மத்தியில் வரும். ஆனால் அது ஓட்டா மாறுமாங்கிறதுல ஐ ஒன்ட் டவுட். இதுவரை மாறலைங்கிறதான் எனக்கு தெரிஞ்ச ஒரு இது. 2024 கூட அந்த ஓட்டு வந்திருந்தா சீமான் 2 இலக்கத்துக்கு போயிடுவார். நான் தான் அதை ஒரு பெஞ்ச் மார்க் வச்சு தான் பேசினேன். 8 உறுதியாக வந்துடுவார். அந்த சூப்பர் ஃப்ளோஸ் நம்ம ஓட்டு திமுக அணிக்கு சூப்பர் ஃப்ளோஸ்ன்னு நினச்சி சீமானுக்கும் கொஞ்சம் போடுவோம். ஒரு வீட்டில் 4 ஓட்டு இருந்தால் 2 திமுக அணிக்கும் 2 சீமானுக்கும் போடுவோங்கிற மாதிரி போட்டால் 12 வரை வரலான்னு சொன்னேன். அது அந்த மாதிரி ஓட்டு வரல. அந்த ஓட்டு ரெட்டிகள் நிறுவனம் பூத் வைஸ் பார்க்கும்போது முஸ்லீம் டாமினேட்டட் பூத்தில் 95% திமுக காங்கிரஸுக்கு தான் வந்திருக்குது. இதுதான் யதார்த்த உண்மை. பட் ஒரு அரசியல் ரீதியாக அந்த கட்சி ஒரு முடிவு எடுத்து போகிறாங்க. நமக்கு அதில் மாறுபட்ட கருத்துக்கள் இருக்கலாம். அது அந்த கட்சியின் முடிவு. அந்த கட்சி முஸ்லிம்ஸுக்கு குட்வில்ல வாங்குதே தவிர வாக்கை இதுவரை வாங்கலைங்கிறது தான் என்னோட பார்வை. 10 முஸ்லீம் கேண்டிடேட் போடுறது அந்த கட்சியோட முடிவாக இருக்கலாம். என்னோட பார்வை 10 முஸ்லீம் கேண்டிடேட்டுங்கிறத 5 முஸ்லீம் கேண்டிடேட் ஆக்கிட்டு 5 மீதி 5ல் தேவேந்திரர், வண்ணார், நாவிதர், செங்குந்தர் இந்த மாதிரி போடுறது அந்த கட்சிக்கு லாபமாக இருக்குங்கிறது அவுட் சைட் ஒரு நம்மளோட ஒரு பார்வை. அவங்க இன்னைக்கு இல்லைனாலும் நாளைக்கு முஸ்லீம் நம்ம கூட நிற்பாங்க. முஸ்லீம் கிறிஸ்டின் நின்னாதான் நாளைக்கு நம்ம பெரிய டால் பொலிட்டிக்ஸ் பண்ண முடியும்னு அவங்க கணக்கு போடுறாங்க. ஸோ அவங்க லாங் ஸ்டாண்டிங் பிளான்ல தான் போறாங்க. இன்னைக்கு அவங்க மோடி விமர்சிக்கிறதுனாலும் சரி, ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன்ல அவங்க நிலைப்பாடு இருந்தாலும் சரி, இந்த மாதிரி நிகழ்வுனாலும் சரி,
நான் ஏற்கனவே சொன்னேன் அவங்க தனிச்சு தான் போவாங்கங்கிறத நான் சொன்னேன். நான் நிதிஷ்குமார் மாதிரி மோடி சீமானை ப்ரொஜெக்ட் பண்ணுவாரெல்லாம் பலரும் பேசும்போது நான் சொன்னது அவர் தனிச்சு தான் போவாருங்க, அவரோட பலமே எல்லா தேர்தலும் நிற்கிறது, தனிச்சு நிற்கிறது தான் அவருக்கு பலன்னு சொன்னேன். அந்த மாதிரி அவங்க ஒரு வியூ எடுத்து அதுல போறாங்க. அது என்ன பலன் கொடுக்குங்கிறது தேர்தல் முடிவு தான் சொல்லணும். இதுவரை பலன் கொடுக்கலங்கிறது தான் என்னோட பார்வை. அதே போல சீமான் தனிச்சு நிற்கிறது அவங்க முடிவு, அப்படிதான் நிற்பாங்கிறத நான் சொன்னேன். தனிச்சு நிற்கிறது அவங்களுக்கு பெரிய பிளஸ்ங்கிறத நான் சொன்னேன். 234 தனிச்சு நிற்கிற அந்த இதுல தான் கமலஹாசனையும் தினகரனையும் அவங்க வீழ்த்தினாங்கிறதும், எல்லா தேர்தலையும் நிற்கிறனால தான் கமலஹாசனையும் தினகரனையும் அவங்க தாண்டி போனாங்கன்னு. அதே இதுல விஜயும் தாண்டி போயிருவாங்க. விக்கிரவாண்டியில விஜய் பின்னங்கால் படரிப்பட ஓடிட்டாரு. ஜான் ஆரோக்கியசாமியான தப்பான அரசியல்ல கோழைத்தனமான அரசியல்வாதி கட்சி ஆரம்பிச்சுட்டு இடைத்தேர்தல் இது பண்றாருன்னா வலைக்கு பயந்தவன் எப்படி கடல்ல குளிச்சுக்குவான், அப்படி மக்கள் மத்தியில இவர் ஒரு பார்ட் டைம் பொலிட்டிஷியன் தான், பகுதி நேர பொலிட்டிஷியன் தான், சீரியஸான பிளேயர் இல்லைங்கிற எண்ணம் விக்கிரவாண்டியில் நிற்காத போது வந்துடும். சீமான் வளர்ந்திருக்கிறதே அந்த மாதிரி இடங்கள்ல நிற்கிறது தான். ஸோ ஓட்டோர் மேபி அவர் மக்களோடு நின்று மக்கள் தான் சார்ந்த மக்களுக்காக களமாடுறது அவருக்கு ஒரு பிளஸ்ஸாக தான் இருக்குது. பட் இந்த இடத்துக்குள்ள நான் என்னோட ஒரு இதை நான் பதிவு பண்ண விரும்புகிறேன். இன்னைக்கு ரகசிய சேனல்ல என்னை பற்றி எல்லாம் அவங்க ஆதரவு ஒரு சேனல்ல எல்லாம் போட்டிருந்தாங்க. நீங்க தனிச்சு நிற்கிறது உங்களுக்கு கை கொடுக்குது, மக்கள் உங்களை நம்புறான், அதுல எந்த தவறும் இல்லை. ஆனா நீங்க இனத்தை அழிச்ச ராகுல் காந்தி குடும்பம், சோனியா பழி வாங்கினது, ராஜீவ் காந்தி எல்லாருக்கும் தெரியும். அந்த குடும்பத்தின் பிரதிநிதிகள் தான் பிரியங்கா. எவ்வளவு பெரிய விஷயம்னு எல்லாருக்கும் தெரியும். இந்த வார்த்தையை நான் சொல்றது காரணம், மோடியை கூட அந்த அம்மையார் பிரைம் மினிஸ்டரா வரக்கூடாதுங்கிறதுக்காக லீச்சி இழிவான ஜாதியை சேர்ந்தவர்னு விமர்சனம் பண்ணவங்க பிரியங்கா காந்தி. அந்த கட்சியை சேர்ந்த மணிசங்கர் தான் மோடியை நீச்சுன்னு விமர்சனம் பண்ணாப்புல. நான் சொல்லுவேன் லீச்சுன்னு அதை சொல்லுவேன். எனக்கே டெல்லியில இருந்து நேற்று வந்தவங்க நம்மளை சந்திச்சு பேசும்போது பிஜேபியில் உள்ள முக்கிய ஆட்கள் சரிங்க சீமான் தனிச்சு நிற்கிறாரு, விமர்சனம் பண்றாரு, அதோட உரிமை. எப்படிங்க அவரு ராகுல் காந்தி டிஸ்குவாலிஃபிகேஷனா எதிர்த்து ராகுல் காந்திக்கு ஆதரவா பேசிக்கலாங்கிற கருத்தையும் சொன்னாங்க. எனிவே சீமான் தனிச்சு போட்டியிடுவாரு. அதற்கான அரசியல் நிலைப்பாடு மற்ற கட்சிகள் எல்லாம் கூட்டணி அரசியலுக்கு போகக்கூடியவங்க அந்த ஆப்ஷனை வச்சுக்கிட்டு ஓப்பன் பண்ணிட்டு இருக்கவங்க இந்த மாதிரி எந்த விஷயங்களுமே ஒரு ஸ்ட்ராங் நிலைப்பாடு எடுக்க முடியாது. சீமான் எதுனாலும் ஒரு ஸ்ட்ராங்கான நிலைப்பாடு எடுத்து போறாரு. கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம், மாறுபாடுகள் இருக்கலாம், பட் அவர் நிலைப்பாட்டில் ஸ்ட்ராங்கா எடுத்து போறதான் நான் பாக்குறேன். நிச்சயமா சார். அதே மாதிரி இப்போ கச்சத்தீவை மீட்பதுதான் மீனவர்களுக்கான ஒரே தீர்வு அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்காரு. இந்த இஷ்யூ சீமான் கையில் இருக்கு, நீங்க எப்படி பாக்குறீங்க? கச்சத்தீவு கச்சத்தீவு அங்க போயிட்டாங்கன்னா நம்ம எல்கையோட வரையறை மாறி போயிருது. கச்சத்தீவு நம்ம கிட்ட இருக்குதுன்னா நம்ம எல்லை கச்சத்தீவை தாண்டியும் நம்ம எல்லை வரும். கச்சத்தீவு நம்ம கிட்ட இல்லைன்னா ராமேஸ்வரத்தோட நம்ம எல்லை முடிஞ்சு போகும். நம்மளோட உரிமை மீன்பிடி ஏரியா கேட்ச்மெண்ட் ஏரியா குறைஞ்சு போகும், அவங்களோட கேட்ச்மெண்ட் ஏரியா கூடி போகும். அது கொடுத்தது இந்திரா காந்தி தானே, அதுதான் சொல்றாங்க. இந்திரா காந்தி தானே கொடுத்தாங்க. 77ல யாருக்கு ஓட்டு போட்டீங்க? ராமநாதபுரம் மக்கள். அதிமுக இந்திரா காந்திக்கு ஓட்டு போட்டீங்க. 80ல யாருக்கு ஓட்டு போட்டீங்க? மக்கள். திமுக காங்கிரஸுக்கு அந்த எம்எஸ்கே சத்யேந்திரன் ஃபேமிலி ஒரு பெரிய பவர்ஃபுல் அகமுடையார் குடும்பம். எம்எஸ்கே சத்யேந்திரன் தான் நின்னாரு. ராஜேந்திரன், பவானி அந்த அம்மையார் மனைவி ஒருத்தர் அவங்க நின்னாங்க, சகோதரி. ஸோ அந்த ஒரு பவர்ஃபுல் ஃபேமிலியை சேர்ந்த ஒரு அகமுடையார் ஃபேமிலியை சேர்ந்த ஒரு அம்மையார் தான் நின்னாங்க. அவரு சத்யேந்திரன் நின்னாரு. அவரு நின்னாரு, பெரிய வெற்றியை பெற்றாரு திமுக கூட்டணியில. ஸோ கச்சத்தீவு அங்க ஒன்றும் இது பண்ணலையே. 84ல அதிமுக மீண்டும் சரண்டர் ஆனாங்க. அங்க ஃபர்ஸ்ட்ல முதுகுளத்தூர் பாலகிருஷ்ணன் கேண்டிடேட்டா மூப்பனார் விட்டுருந்தாரு. சிவாஜி இது பண்ணனால மறவர் சமூகத்தை சேர்ந்த டாக்டர் ராஜேஸ்வரன் ஒருத்தரை திரும்ப கேண்டிடேட்டா போட்டாங்க, மாத்தி கொடுத்தாங்க. அவரு தான் அங்க ஜெயித்தாரு. அப்போ நீங்க கச்சத்தீவு ஒரு பொலிட்டிக்கல் இஷ்யூவா மாறலையே. இதுல திமுக அதிமுக ரெண்டு பேருமே கச்சத்தீவை தன்னோட இன்டர்நேஷனல் புகழுக்காக தமிழக மீனவர் நலனை பார்க்காத காங்கிரஸ் கொடுத்தாங்க. அது அங்கதானே ஜெயித்துட்டு இருக்காங்க. இப்போ கூட காங்கிரஸ் நவாஸ்கனி தானே ஜெயித்திருக்கிறாரு. இன்னும் சொல்ல போனா நவாஸ்கனி 19ஓட அதிக ஓட்டு எடுத்திருக்கிறாரு. ஒரு அடையாள அரசியல் எதிர்ப்புங்கிற மாதிரி அவரு 3 முஸ்லீம் லீக்கும் தோத்த பிறகு கூட அவரு ராமநாதபுரத்துல அதிக ஓட்டு எடுத்துக்காரு. அனிதா ராதாகிருஷ்ணன் இனி ஒரு துலுக்கர் நம் தோழர்னு பாரதவிலாஸ் பாட்டெல்லாம் இது பண்ணி அனிதா ராதாகிருஷ்ணனை கொண்டு பிரச்சாரத்துக்கெல்லாம் விட்டு அது ஒரு டைப்பான அரசியல். பன்னீர்செல்வம் தனி சின்னத்துல நின்னதுனால அது ஒரு அடையாள சின்னமாட்டாக்கி ஒரு அரசியலை பண்ணி அங்க ஜெயித்தாங்க. கச்சத்தீவு கூட இம்பாக்ட் இல்லைங்கிறதையும் சீமானுக்கு நான் சொல்றேன். அதுக்காக அவரு கச்சத்தீவு இஷ்யூ எடுக்கக்கூடாதுன்னு நான் சொல்ல வரல, ஓட்டுக்காக தான் இஷ்யூ எடுக்கணும்னு நான் சொல்ல வரல. ஃபாரின் பாலிசி, தமிழக மீனவர் நலனுக்காக
அவரோட கருத்தை ஏற்கக்கூடிய ஒரு மத்திய அரசு ஒரு இணக்கமான சூழ்நிலை வந்ததுன்னா அது நடக்கலாம். அது பலரும் நடக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. இது சிட்டிசன்ஸ் அமெண்ட்மெண்ட் ஆக்ட்லேயே சீமானோட சில கோரிக்கைகள் கால வெள்ளத்தில் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இஷ்யூ எடுக்கிறதுல தப்பு இல்லை. இந்த முஸ்லீம் இஷ்யூ மாதிரி தான் கட்சித்திய விஷயம். ஒரு ஓட்டிங் இதை முடிவு பண்ணக்கூடிய இஷ்யூவாட்டு நான் கருதல. பட் ஒரு தலைவர் மக்களுக்காக நான் கட்சி நடத்துறேன், அரசியலுக்காக இல்லை, மக்கள் அரசியல் பண்றேன்னு சொல்லக்கூடியவர் அந்த இஷ்யூ எடுக்கிறதுல தவறு இல்லை. சார், அதே மாதிரி இப்போ சென்னை எண்ணூர்ல அனல் மின் நிலையம் விரிவாக்கத்திற்கு எதிராகவும் சீமான் அவர்கள் குரல் கொடுத்திருக்காங்க. அந்த விரிவாக்கம் நடக்கக்கூடாதுன்னு சொல்லி அதற்கான போராட்டங்களை சீமானுக்கு முன்னெடுக்கப்படுறதா சொல்லியிருக்காங்க. அந்த விஷயம் சீமானுக்கு எந்த அளவுக்கு பலன் அளிக்கும்? அனல் மின் நிலையம் விரிவாக்கம் எதுலையுமே லூசர்ஸ் அண்ட் கெய்னர்ஸ் இருப்பாங்க. அனல் மின் நிலையம்னா நமக்கு மின்சாரம் வேணும், மின்சாரம் வேண்டாம்லாம் நம்ம சொல்லிட்டு போயிட முடியாது. அதுக்கு பல ஆல்டர்னேட்டிவ் சோர்சஸ் இருக்குது, பல இதுல மின்சாரம் தயாரிக்கலாம். அந்த இடத்துக்குள்ள லூசர்ஸ் அண்ட் கெய்னர்ஸ்ல என்ன பாதிப்பு, என்ன பலன்கிறதான் பார்க்கணும். வட சென்னை ஏற்கனவே ரொம்ப தொழிற்சாலைகள் அதிகமாகி மோசமான நிலைமையில் இருக்கு, சுற்றுச்சூழல் பெரிய பாதிக்கப்படுது. இதற்கு ஒரு தீர்வு வேணும் அப்படிங்கிறது சீமான் அவருடைய ஒரு வாதமா இருக்கு. இது ஒரு டெவலப்பிங் கண்ட்ரிக்கு மின்சாரம் வேணுங்கிறதுலையும் மாற்று கருத்து இல்லை. அதுக்கு பல வழிமுறைகள் இருக்குங்கிறதும் தெரியும். சீமான் அது ஒரு இஷ்யூ எடுக்கிறாருன்னா அவர் லூசர்ஸுக்காக நிற்கிறார் நான் பார்க்குறேன். லூசர்ஸ் கெய்னர் தேரியில லூசர்ஸுக்காக சீமான் நிற்கிறார். இப்போ இந்த சப் கேட்டகரைசேஷன்லையும் லூசர்ஸ் அண்ட் கெய்னர்ஸ் தேரியில கெய்னர்ஸுக்காக மு க ஸ்டாலின் இருக்கிறாரு. அவர் தான் கெயின் பண்ணுவார், எடப்பாடியெல்லாம் கெயின் பண்ண போறதில்லை. அந்த மக்கள் கலைஞர் தான் தெய்வமாட்டு இன்னைக்கு சிலையெல்லாம் வச்சுட்டு இருக்கிறாங்க. அதுல லூசர்ஸுக்காக சீமான் பறையர்களும் தேவேந்திர குல வேளாளரும் லூசர்ஸுக்காக சீமான் 5% உயர்த்தணுங்கிறாரு. இந்த இடத்துல தான் விஜய்க்கு நிலைப்பாடு என்னங்கிறத ரங்கராஜ் பாண்டே கேட்டு சொல்லுங்க. இந்த சப் கேட்டகரைசேஷன்ல விஜய்க்கு நிலைப்பாடு என்னங்கிறத ரங்கராஜ் பாண்டே கேட்டு சொல்லுங்க. இந்தியா டுடே மணி கேட்டு சொல்லிருவீங்களா? இது ஒரு இஷ்யூ இல்லைன்னு நினைக்கிறீங்களா? லூசர்ஸ் அண்ட் கெய்னர்ஸ் தெரியல, இது எதுவுமே இல்லைன்னு சோதரர் இந்தியா டுடே மணி நினைக்கிறீங்களா? கேட்டு சொல்லுங்க மணி. அப்போ சீமான் அந்த ஒவ்வொரு இஷ்யூலையும் லூசர்ஸ் அண்ட் கெய்னர்ஸ்ல லூசர்ஸுக்காக நிற்கிறார். அது சரியா, அது அந்த இஷ்யூவை மையமாக வச்சு அவர் நின்றுட்டு இருக்காரு. இது அவருக்கு ஸ்டைலாட்டு இந்த பொலிட்டிக்ஸ் போயிட்டு இருக்குது. ஸோ இது எலக்ட்ரிசிட்டி ஜெனரேஷன் மஸ்ட் ஒரு நாட்டோட டெவலப்மெண்ட்டுக்கு. அதுல லூசர்ஸ் வர்றாங்கன்னா அந்த லூசர்ஸுக்குள்ள பாதிப்புகள் என்னங்கிறதுல சீமான் இருக்கிறதா நான் பார்க்குறேன். சார், அதே மாதிரி இப்போ சிறுபான்மையினருக்கு அவருடைய வாக்குகள் எப்படின்றத முதல்ல சொன்னீங்க. இப்போ பட்டியலின மக்கள் அந்த சீமான் அவருடைய ஆதரவுதெல்லாம் எப்படி இருக்கு சார்? பட்டியலின மக்கள் மத்தியில் சீமான் தமிழ் பேசக்கூடிய பட்டியலின மக்களுக்காக தேவேந்திர குல வேளாளர் பறையருக்காக தெளிவாக நிற்கிறார். அதுல பொது தொகுதியில் ஆதி தமிழர்கள் தேவேந்திர குல வேளாளர்களையும் பறையர்களையும் நிறுத்துறாரு. ரெட்டைமலை சீனிவாசன், ஐத்திதாஸ் பண்டிதர், இமானுவேல் சேகரன், சுந்தர்லிங்க குடும்பன், வன்னி காலாடி, இந்த மாதிரி இதுல அவர் இந்த அடையாளங்களை பெரிய அளவுக்குள்ள அவர் முன்னெடுத்துட்டு தான் செய்யறாரு. ஒண்டி வீரன் அடையாளத்தை அவர் முன்னெடுத்த மாதிரி எனக்கு தெரியல. அது ஒண்டி வீரன் அடையாளத்தை மு க ஸ்டாலின் எடுக்கிறாரு, மற்றவங்க எடுக்கிறாங்க. அவர் அதை பெருசா எடுக்கல, தமிழ் அடையாளங்களை தான் அதுக்குள்ள முன்னெடுத்துட்டு போறாரு. ஸோ ஆதி தமிழர்கள் தான் அவர் அதை பண்றாரு. அந்த இடத்துக்குள்ள அவரு ஆதி தமிழர் வெல்லாது மீதி தமிழர் வெல்ல முடியாதுங்கிற ஒரு கான்செப்டை வச்சுக்கிட்டு அவரு ஏற்கனவே சொன்ன மாதிரி கன்ஷிராம் நிதிஷ்குமார் பாணி அரசியல் தான் அந்த அரசியலை முன்னெடுக்கிறாரு. இதுல விஜய்க்கு செக் வச்சுட்டாரு. இது பாண்டேக்கும் செக் வச்சுட்டாருன்னு புரியல, இந்தியா டுடே மணிக்கும் புரியல. லெசின் பாண்டா இருக்கிறாங்க பாவம் சகோதரர்கள். பெரிய செக் வச்சுட்டாரு விஜய்க்கு. நீங்க சப் கேட்டகரிஷன்ல உங்க கருத்தை சொல்லுங்கன்னு கேட்டாரு. ஆமா, விஜய் விக்கிரவாண்டிக்கு அந்த வெள்ளச்சேதத்தை பார்க்காம பனையூர்ல வச்சு நிதி கொடுத்ததை நானும் பாராட்டுறேன், சீமானும் பாராட்டினாப்புல. ஊடகங்கள் அந்த பாராட்டினதான் போட்டாங்க. பெரிய செக்கு அடிமட்டிலே ஆப்படிச்சது மாதிரி ஒரு செக்கை வச்சிருந்தாரு சீமான். சப் கேட்டகரிஸ்ல விஜய்க்கு நிலைப்பாடு என்னன்னு கேட்டிருந்தாரு. அதுக்கு பதில் விஜய்னு சொல்லல, இந்தியா டுடே மணி வாங்கி கொடுக்கலாம் விஜய்கிட்ட. இவரு சர்வே எல்லாம் போடக்கூடியவங்க எல்லாம் வாங்கி கொடுக்கலாம். இதுலயும் சர்வே பண்ணலாமே. தேவேந்திர குல வேளாளர்களும் பறையர்கள் மத்தியில 5% உயர்த்தி கொடுக்க வேண்டும் என்று சொல்லுகிறார் சீமான். இது சரியா? தேவேந்திர குல வேளாளர் பறையர்களின் கருத்து என்ன? பாண்டே சாணக்கியாவில் ஒண்ணு போட்டு பாருங்க எப்படி வருதுன்னு பாத்துருவோமா? ஐயா, இதுக்கு எப்படி வரும்னு பாத்துருமா பாண்டே? ஒரு சர்வே போட்டு விடுங்க தம்பி. அதே மாதிரி இந்தியா டுடே மணி, இது மக்கள் எப்படி பேசுறாங்கன்னு இந்தியா டுடே மணியும் நீங்களும் பாத்துருங்க தம்பி. அது சிம்பிளா அது என்னன்னா, எடப்பாடியை செக் அடிச்சிட்டாரு சீமான். விஜய் களத்துக்கு வராதவர், பலம் நிரூபிக்காதவர், அவர்கள் எந்த ஓட்டும் வரல. அவரை போட்டு எதுக்குறதோ அவரை விமர்சனம் பண்றதோ வேலைக்கு ஆகாது. சீமானுக்கு காசுக்கு அது பிரயோஜனப்படாது. அவரை பனையூர்ல கொடுத்ததுனாலும் சரிதாண்டி போயிடணும். பட் அவரை மையமா வச்சு இந்த இஷ்யூவை ஹைலைட் பண்ணி
எடப்பாடியை காலி பண்ணணும். எடப்பாடி அவர்கள் ஆனா அருந்ததியர்கள் பக்கம் தான் நிக்கிறார், அப்படிதான் நமக்கு தெரியுது. அப்போ பறையர் தேவேந்திர குல வேளாளர்கள் மத்தியில் எடப்பாடியை காலி பண்ணணும். ரெட்டலைகளுக்கு உங்க ஓட்டு போடுறது வேஸ்ட், செல்லாத ஓட்டு. உங்க நலனை பற்றி அக்கறைப்படல எடப்பாடி பழனிசாமி. ஜெயலலிதா அம்மையார் உங்க நலனில் அக்கறைப்பட்டாங்க. திமுக தலைவர் மு க ஸ்டாலினுக்கு அதிகாரம் இல்லைன்னு ஜெயலலிதா அம்மையார் சொன்னாங்க. அவங்க ஒரு நிலைப்பாடு எடுத்தாப்புல. அந்த நிலைப்பாட்டுல இருந்து மாறி எடப்பாடி போயிட்டாருன்னா பறையர் தேவேந்திர குல வேளாளர் நலன்ல ஜெயலலிதா காட்டின அக்கறையே எடப்பாடி காட்டல. அப்ப ஜெயலலிதா இருக்கிற ரெட்டலை வேற, எடப்பாடி பழனிசாமி ரெட்டலை வேற. எடப்பாடி பழனிசாமி இருக்கிற ரெட்டலை பறையர் தேவேந்திர குல வேளாளர் நலனுக்கு எதிரானதுங்கிறத சீமான் வந்து தெளிவா கொண்டு போயிட்டு இருக்கிறாரு. அதனாலதான் அதுல விஜய் அடிச்சுதான் இதை கொண்டு வரணும். விஜய் அடிக்கிறது பலன் நிரூபிக்காத விஜய் அடிச்சு பிரயோஜனம் இல்லை. வாக்குகள் கிடையாது, அவர்கிட்ட வாக்கு கிடையாது. சர்வேல தான் அவருக்கு வாக்கு வரும், எலெக்ஷன் கமிஷன்ல இருந்து அவருக்கு வாக்கு வரல. அது மாதிரி சில இவர் தான் மணி தான் அவருக்கு வாக்கு கொடுக்கணுமே தவிர இன்னும் மணி அவருக்கு வாக்கு தேர்தல் அணை அவருக்கு வாக்கு கொடுக்கல. தேர்தல் அணை வாக்கு கொடுக்கறத வர ஒருத்தர் ஃபோல்ஸ் ஆகாத வராது வர டம்மி பீஸா ஒருத்தர் வந்து இடைத்தேர்தல கூட நிற்காம இருக்கிறத வர அவரை போட்டு விமர்சனம் பண்ணி இது பண்றதுல எந்த லாபமும் வராது. அவருக்கு ஆதரவு இருந்தா தானே அவருக்கு எதிர்ப்பு வரும். அவருக்கு ஆதரவே வரலையே. அப்போ எடப்பாடி பழனிசாமி 20% வாக்கு பலத்துல இருக்கிறாரு. அந்த வாக்குல பறையர் வாக்கும் தேவேந்திர குல வேளாளர் வாக்கும் இருக்கு, கொஞ்சமாவது இருக்கும். ஒரு 10-15% பறையர்களும் தேவேந்திர குல வேளாளர்களும் போட்டிருப்பாங்க. அவங்கள வந்து சீமான் திங்க் பண்ண வைக்கணும். உங்க நலனுக்காக எடப்பாடி பழனிசாமி இல்ல. அப்ப நீங்க ஏன் ரெட்டலை போட்டு உங்க நலனுக்காக நிற்காத அந்த சிம்பலுக்கு ஏன் போடுறீங்க? ரெட்டலை சிம்பல் இன்னைக்கு இருக்கக்கூடிய எடப்பாடி கையில் இருக்கக்கூடிய சிம்பல் உங்க சமூகங்களுக்கு எந்த பலனும் கிடையாது. சோ நீங்க சீமான் தலைமைக்கு வாங்கன்னு அவர் கேட்கணும். பட் அதை கேட்கறது, இதை டைரக்டா எடப்பாடியை கேட்டா அது நிற்காது. விஜயை கேட்டாதான் அது பாப்புலர் ஆகும். ஆனா பனையூர்ல விஜய் நிதி கொடுத்தது சரின்னு பாராட்டினதை போட்ட பத்திரிகைகள் இதுல கேள்வி கேட்கறத போடல என்றாலும் நம்ம பேசுறோம், அது ரீச் ஆகுது. மக்கள் முடிவு பண்ணிட்டு நம்ம கடமை கில்லிங் சைலன்ஸ் சீமான பண்ணாம பறையர்கள்ட்டையும் தேவேந்திர குல வேளாளர்கிட்டையும் விஜய் இதுல மௌனமா இருக்காரு. ஜான ஆரோக்கியசாமி இதுல பேச விடல. அவர் கிறிஸ்தவ தெலுங்கு நாயுடு, அதனால அவர் பேச விடல விஜய. இது ஆதவ் ரெட்டி போனாலும் பேச விடுவாரான்னு டவுட்டா இருக்குது. சீமான் நிற்கிறாருங்கிறத நாம சொல்றோம். சோ இஷ்யூல நமக்கு வேறுபாடு இருந்தாலும் இந்த இஷ்யூ பாப்புலரைஸ் ஆகட்டு, மக்கள் முடிவு பண்ணுங்கிறதுக்காக நாம அதை பேசி விடுறோம். சார், அதே மாதிரி இதுல வந்து எடப்பாடி அவர்களை அதிக அளவு பலகீனப்படுத்தி வாக்குகளை வாங்கியது நாம் தமிழர்னு பல இடங்கள்ல பதிவு பண்ணிருக்கீங்க. இப்ப இந்த விஷயத்திலையும் பெருமளவு வாக்குகள் அதிமுக நாம் தமிழருக்கு வருமா சார்? கண்டிப்பா இந்த இஷ்யூல ஜெயலலிதா முடிவுல இருந்து எடப்பாடி பழனிசாமி மாறினதை சீமான் இஷ்யூவா எடுத்து களமாடுறாரு. அது பறையர் சமூகத்துக்கெல்லாம் விழிப்புணர்ச்சி இல்லைன்னு எல்லாம் இந்தியா டுடே மணி முடிவு பண்ணிட முடியாது, ரங்கராஜ் பாண்டே முடிவு பண்ணிட முடியாது. இவங்களுக்கு என்ன விழிப்புணர்ச்சி உண்டோ அதே விழிப்புணர்ச்சி பறையர் சமூகத்துக்கும் உண்டு. அவங்க 52 காமராஜுக்கு பேக்கிங் கம்யூனிட்டி, 57, 62 அவங்க ஆதரவுல தான் காமராஜர் இங்க வட தமிழகத்துல ஜெயித்தாரு. அதே மாதிரி எம்ஜிஆர் 77, 80, 84 அந்த மக்கள் ஆதரவுல தான் ஜெயித்தாரு. அந்த மக்களுக்காக எம்ஜிஆர் வந்து கிராம அதிகாரிகளை பரம்பரை கிராம அதிகாரிகளை ஒழிச்சு 2000 அட்டவணைப்புரி மக்களை கிராம அதிகாரிகளை ஆக்கினாரு. எவ்வளவு பாலசுந்தரம் அம்பேத்கர் மக்கள் இயக்கம் அது பரம்பரை கிராம அதிகாரிகளை ஒழிச்சுக்கிட்டு எம்ஜிஆர் சட்டசபை விட்டு வெளியே வரும்போது அப்படியே பாலசுந்தரம் இருக்கிறாரு. வந்ததும் எம்ஜிஆர் எவ்வளவு பெரிய சமூக நீதி புரட்சியாளர் எம்ஜிஆர், மிகப்பெரிய சமூக நீதி புரட்சியாளர் எம்ஜிஆர். எம்ஜிஆரை பற்றி நான் சொல்ல விமர்சனங்களை வைக்கிறதும் கரெக்டா இருக்கும், பாராட்டுறதும் அந்த மனுஷன் அளவுக்கு சமூக நீதிக்கு இன்னொருத்தர் செய்திருப்பாருன்னு சொன்னா திராவிட இயக்கத்தில் அவர் செய்த பல விஷயங்கள் கலைஞர் செய்தாரு. பட் எம்ஜிஆர் வந்து செய்த இந்த விஷயம்லாம் மிக மகத்தான ஒரு விஷயம்தான். அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க சார். அதுல வந்து 2000 அட்டவணை பிரிவு மக்கள் வந்து கிராம அதிகாரிகளா வந்துருவாங்க. அதுல 1000க்கு மேல பறையர் சமூகம் கண்டிப்பா இருந்திருப்பாங்க. அப்போ அம்பாசங்கர் இது பாலசுந்தரம் அம்பேத்கர் மக்கள் இயக்கம் பாலசுந்தரத்தை வெளியே வந்தது கட்டி பிடிச்சுக்கிட்டு எம்ஜிஆர் கேட்ட கேள்வி திருப்தி தானே நம்ம மக்கள் 2000 பேர் கிராம அதிகாரிகள் ஆயிடுவாங்கல்ல. 10,000 கிராமத்துல 2000 அட்டவணை பிரிவு மக்கள் கிராம அதிகாரிகள் ஆயிடுவாங்க. அதுல 1000க்கு மேல பறையர்கள் வருவாங்க கண்டிப்பா. அப்போ பாலசுந்தரம் சென்னை மேயரா இருந்தவர், அவரை கட்டி பிடிச்சி மக்கள் தலைவர் எம்ஜிஆர் கேட்கிறாரு. பாலசுந்தரமே என்கிட்ட சொன்னது, நம்ம ஆர்வத்தோட இங்க வரும்போதெல்லாம் அவரை சமநீதி ஆர்வத்துல 35 வருஷத்துல பாலசுந்தரத்தை போய் நான் பார்ப்பேன். என்ன யாதுன்னு பார்க்கும்போது அவர் இந்த விஷயங்கள்லாம் சொல்லும்போது எம்ஜிஆர் மகத்தான மாமனிதருங்கிறதெல்லாம் சொன்னாரு. அது கலைஞர் வந்து என்ன விவசாய செயலாளர் அறுவடை முடிஞ்சது போயிட்டாருன்னு பாலசுந்தரத்தை கலைஞர் கிண்டல் அடிச்சது எல்லாமே அவரு பேசுவாரு. அதுல வந்து எம்ஜிஆரை வந்து இந்த அளவுக்கு பெரிய அளவுக்கு புகழ்ந்து இது பண்ணாரு. அப்போ அந்த மக்களுக்கு வாக்கு வாங்கின எம்ஜிஆர் வந்து அவங்களுக்கு நியாயத்தை வழங்கினார். எம்ஜிஆர் தெருக்கள்ல ஜாதி பேர எம்ஜிஆர் ஒழிச்சாரு. அதுல வந்து அட்டவணை பிரிவு மக்களுக்கு வந்து அந்த பட்டத்தோட இதெல்லாம் இருக்காது. அப்போ அவங்களுக்கு இல்லாதது சமத்துவமா இருக்கட்டும்னு தெருக்கள்ல ஜாதி பேர எம்ஜிஆர் ஒழிச்சாரு. அதெல்லாம்
எம்ஜிஆர் வந்து மகத்தான செய்த விஷயங்கள். அப்போ அந்த மக்கள் தொடர்ந்து எம்ஜிஆருக்கு வாக்களிச்சாங்கன்னா எம்ஜிஆர் அந்த மக்களின் நலனோட இருந்தாங்க, செயல்பாட்டுல இருந்தாங்க. சும்மா சினிமாவை பார்த்துட்டு ஓட்டு போடல. இப்போ விஜய் சினிமாவை பார்த்துட்டு பரையர்லாம் ஓட்டு போட்டுருவாங்கன்னு ஐயோ இந்தியா டுடே மணி, ஐயோ ரங்கராஜ் பாண்டே பேசிட்டு இருக்கீங்களாப்பா. இந்த சப் கேட்டகரைசேஷன்ல பரையர் சமூக நிலைப்பாட்டுல விஜய்க்கு நிலைப்பாடுன்னு கேட்டு நீங்க உங்க சாணக்கியாவில் சொல்லுங்க, உங்க விவாதங்கள்ல சொல்லுங்க, உங்க இன்டெகிரிட்டியும் ஆனஸ்டியும் அதுல நிற்கும். ஸோ இந்த மக்கள் தெளிவா சீமான் நமக்காக நிற்காருன்னு நினைப்பாங்க, சீமானுக்கு வாக்கு வங்கி கூடும். இதுல நீங்க இந்த இதுல நமக்கு இதுல பார்க்கணும்னா அதிகாரம், சிராக் பஸ்வான் அங்க உள்ள அட்டவணை பிரிவு மக்களோட அதிகாரம், பாசி சமூகம் நினைக்கிறேன், பஸ்வான் சமூகம், அதோட அதிகாரம் 5 MP இருக்கிறாரு. சிராக் பஸ்வான் வந்து இன்னைக்கு மத்திய அமைச்சரா அவங்க தந்தையை வச்சிருந்த உணவுத்துறைன்னு நினைக்கிறேன், அந்த ஃபுட்டுன்னு நினைக்கிறேன், அந்த அமைச்சரா இருக்கிறாரு, கேபினெட்ல இருக்கிறாரு. அவருக்கு வந்து சின்ன வயசுல இந்த பொறுப்புல பஸ்வான் மாதிரி வந்திருக்காரு. அவருக்கும் பெரிய உயர்வுகள் ராம்விலாஸ் பஸ்வானுக்கு இருக்கு, மகன் சிராக் பஸ்வானுக்கு இருக்குது. ஒரு சிக்கலுக்கு பிறகு நிதிஷ்குமாரை செக் பண்றதுக்கு சிராக் பஸ்வான் வந்து ஒரு பெரிய ஒரு உயரத்துல வந்துட்டாரு. ஒரு வில்டர்னஸுக்கு போனவர் கேபினெட்டுக்கே வந்துட்டாரு. ஜெகஜீவன் ராம் தலித்துல ஒரு பெரிய ஒரு தலைவரா இருந்தாரு. ஜெகஜீவன் ராம் வந்து இந்திரா காந்தி அம்மையார் வந்து பிரசிடென்ட் ஆஃப் இந்தியாவை இது பண்ணாங்க. அப்புறம் அவர் காங்கிரஸ் பிரசிடென்டா இருந்தாரு. காங்கிரஸ் இந்திரா காந்தி காங்கிரஸ், ஜெகஜீவன் ராம் தான் தலைவராக இருந்தார். அப்புறம் ஒரு ஜனதா அவரை வந்து பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட்டா இது பண்ணாங்க. அதுக்கப்புறம் இந்தியன் அளவில் ராம்விலாஸ் பஸ்வான் ஒரு மெயின் ஸ்ட்ரீம் பொலிட்டிக்ஸ் பார்ட்டியில பெருசா இருந்தாங்க, கன்ஷிராம் மாயாவதி. இப்ப சிராக் பஸ்வான் வந்து ஆல் இண்டியா லெவல்ல மோடியோட இதுல வந்து பெருசா வந்துட்டு இருக்கிறாரு. அப்போ அந்த மக்கள் அங்க பீகார்ல பாஜகவுக்கு ஓட்டு போடுறாங்கன்னா சிராக் பஸ்வானுக்கு வந்து 5 சீட்டு கொடுத்து மோடி அங்கீகரிக்கிறாரு. இப்பவும் மோடிக்கு வந்து அங்க பஸ்வான் இருந்த இடத்துல சிராக் பஸ்வான் வந்து நாளைக்கு வளருவாரு, வரணும்னு நினைக்கிறாரு. இன்னும் சொல்ல போனா சிராக் பஸ்வானோட உயரத்தை இன்னும் கூட பாஜக அதை பெருசாக்குறது, பாஜகவுக்கு என்டிஏக்கே நல்ல லெவல்ல அங்க இருக்கிறாப்ல. அதே பாணியில இங்க வந்து பட்டியல் மக்களுக்கு அதிகாரத்தை வழங்கக்கூடிய இடத்துல இவரு சகோதரர் திருமா இருக்கிறார். திருமா தான் அதிகாரம். அந்த 52ல பட்டியல் மக்கள் பறையர்கள் ரொம்ப அலர்ட்டா ஓட்டு போட்டு காமராஜ் வந்து இது பண்ணாங்கன்னா, காமராஜ் வந்து கக்கனை போலீஸ் மந்திரி ஆக்குனாரு, ஜோதி அம்மாளை ஹெல்த் மினிஸ்டர் ஆக்குனாரு, பரமேஸ்வரன் இந்த அறநிலையத்துறை அமைச்சர் ஆக்குறாரு, சிவசண்முகம் பிள்ளைய ஸ்பீக்கர் ஆக்குனாரு. காமராஜ் அதை சொல்லல, அது எங்கேயும் கிளைம் பண்ணல, ஆட்டோமேட்டிக்காக காமராஜ் அதை செய்துட்டு இருந்தாரு. மக்கள் தலைவர் எம்ஜிஆர், நான் சொன்னேன் இல்லையா, கிராம அதிகாரிகளை பரம்பரை கிராம அதிகாரிகளை ஒழிச்சு பறைய சமூக மக்களை இது பண்ணது. ஸோ அந்த மக்களுக்கு செய்து அந்த ஒரு அடையாளத்துக்கு தான் நிற்பாங்க. இப்போ திருமாவளவன் அவர் சப் கேட்டகரைசேஷன்ல முடிவெடுக்க முடியலன்னாலும் பறையர்களின் அதிகாரம் திருமாவளவன் இருக்கிறாரு, பறையர்களின் அதிகாரம் திருமாவளவன் இருக்கிறாரு. வட தமிழகத்தில் பறையர் சமூகம் வெற்றி வீரர்னா, அந்த கம்யூனிட்டி வெற்றி வீரர்னா திருமாவளவன் நம்பி இருக்கிறாரு. ஆனா ரங்கராஜ் பாண்டேயும் இவரு இந்தியா டுடே மணியும் இந்த மக்கள்லாம் ஏமாளிங்க, இழிச்சவாயங்க, சும்மா விஜய்க்கு சினிமாவை பார்த்துட்டு ஓட்டு போடுறான்னு பேசுறீங்க. ஐயோ ஐயோ, அந்த மக்களுக்கு இன்டலெக்சுவலும் அந்த மக்களுக்கு திறமையும் தெரியாம நீங்க இருக்கிறீங்களே பாண்டே அவர்களே, இந்தியா டுடே மணி அவர்களே, இதையும் சர்வே பண்ணுங்க. இந்த சப் கேட்டகரைசேஷன்ல பறையர் சமூகம் என்ன சொல்றாங்கிறத சர்வே பண்ணுங்க. எனிவே, அதிகாரம், அவங்களோட கல்வி வேலை வாய்ப்பு, பல வகையில வாக்களிக்கக்கூடிய அட்டவணை பிரிவு மக்கள் என்ன இந்தியா ஃபுல்லா இன்னைக்கு வந்து அவங்க அலர்ட்டா தான் இருக்கிறாங்க. அது மோடிக்கும் தெரியுது. பட் ஒரு கட்டத்துல காங்கிரஸ் வச்சு ஜெகஜீவன் ராம் இருந்தாரு, எதிர்கட்சிகளை வச்சு பஸ்வான் இருந்தாரு. அந்த உயரத்துக்கு இன்னைக்கு யாருமே இல்லை. அந்த உயரத்துக்கு இன்னைக்கு ஒரு சிராக் பஸ்வான் வாராரு. மாயாவதியும் அந்த உயரத்துல இருந்து இறங்கிட்டாங்க. அவங்களும் இன்னைக்கு ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷனை ஆதரிக்கும் மூலமா மோடிக்கு ஆதரவான ஒரு நிலைப்பாட்டுக்குள்ள யூபிக்குள்ள இருந்து வராங்க. பீகார்ல இருந்து இவங்க சிராக் பஸ்வான் வராப்புல. அவங்களும் அவேர்னஸோட அதிகாரம், விழிப்புணர்வு எல்லாத்தையும் பார்த்து தான் அட்டவணை பிரிவு மக்கள் இருக்காங்க. ஒரு ரங்கராஜ் பாண்டையும் ஒரு இந்தியா டுடே மணியும் அட்டவணை பிரிவு மக்கள் சினிமாவை பார்த்து ஓட்டு போடுவான்னு அவங்கள சீப்பா தவறா நினைச்சு இது பண்ணாங்கன்னா அவங்க ஏமாந்துருவாங்க. இந்த மக்கள் விழிப்போட தான் இருப்பாங்க. பஸ்வானா, சிராக் பஸ்வானா அதிகாரம், திருமாவளவனா அதிகாரம், சீமானா நமக்காக நிற்கிறாரு. நான் அன்சியபிள் காஸ்ட், தெளிந்து நின்று நானே எழுந்து நிற்கிறேன் அப்படின்னு நமக்காக நிற்கிறாரு. நம்ம அதிகாரத்துக்காக பொது தொகுதியில் ஆதி தமிழர் நிற்கிறாரு, நம்ம சப் கேட்டகரைசேஷன் நமக்காக நிற்கிறான்னு சொல்லும்போது இஷ்யூக்காக மக்கள் நிற்கிறாங்களா இல்லையான்னு தான் பார்த்து தான் போடுவாங்களே தவிர சினிமாக்காக எல்லாம் போட மாட்டாங்க. எம்ஜிஆருக்கும் அப்படி போடல, விஜயகாந்துக்கும் அப்படி போடல, எந்த கமல்ஹாசனுக்கும் அப்படி போடல. கமல்ஹாசன் ஒரு பிராமணர்,
பிறமொழியாளர்கள் அபிமானத்தை பெற்றவர். மேலே வரட்டுன்னு கோயம்புத்தூர்ல 10% மேலே போட்டாங்க, மத்திய சென்னையில 10% மேலே போட்டாங்க, தென் சென்னையில போட்டாங்க. வட தமிழகத்துல இவர் மௌரியான ஒரு ஷெட்யூல் காஸ்ட் லீடரை கேண்டிடேட்டா போடும்போது ஷெட்யூல் காஸ்ட் ஓட்டும் சேர்ந்து வந்து அங்கேயும் 10% மேலே அது மேலே ஏறி போகுது. ஆனா கமலஹாசனுக்கு கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்ல 1% கீழே, அரக்கோணத்துல 1 1/2, கடலூர்ல 1 1/2, ராமநாதபுரத்துல 1 1/2 எல்லாம் போகுதுன்னா அங்க கமலஹாசன் ரசிகர் இல்லையா? சினிமாவை பார்த்து அங்க ஓட்டு போட ஆள் இல்லையா? அப்ப இந்த 10-12% மட்டும்தான் சினிமாவை பார்த்து போட்டானா? சினிமாவை பார்த்தே போடல. சினிமா நடிகர் கூட்டம் சேர்ப்பாருங்கிறது மக்கள்கிட்ட ரீச் ஆகுதுக்கு அது பயன்படுது. ரீச் ஆனதும் யாருக்காக கமலஹாசனுக்கு பாருன்னா, ஜெயலலிதா மறைஞ்ச இடத்துல ஒரு பிராமணர் மேல வந்துருவாரு. ஜெயலலிதா மறைஞ்ச இடத்துல புறமொழியாளருக்காக ஆத்மார்த்தமான ஈடுபாடு இருக்கக்கூடிய மரோ சரித்திரா, ஏக் தூஜே கலியே, ஈட்டா, சாகர சங்கமம், ராசலீலா, இந்த மாதிரி பல படங்கள் நடிச்ச கமலஹாசன் வந்து நமக்கு பெரிய ஸ்டேக்ஸ் இல்லாத புறமொழியாளர்கள் கமலஹாசனுக்கு ஓட்டு போடுறாங்க. அப்போ ஓட்டு போடுறாங்கன்னா அதுல ஒரு சோசியல் ரீசன், பல அம்சங்கள் அதுக்குள்ள இருக்குது. வெறும் சினிமாவுக்குள்ள மட்டும் போடல. ஜெயலலிதா இடத்துல கமலஹாசன் புறமொழியாளர்களுக்கு ஒரு ஒரு அடுக்கமான தலைவரா இருக்காங்கன்னு போடுறாங்க. ஜெயலலிதா இல்லாத போது பிராமணர் சமுதாயத்துல ஒரு தலைவரா கமலஹாசன் வந்துருவார்னு போடுவாங்க. அப்படித்தான் மக்கள் போடுறாங்க. ஒண்ணு அந்த சோசியல் ரீசன் இருக்கணும், இல்லது அந்த மக்களுக்காக போராடக்கூடியவரா இருக்கணும். இதுல விஜய் எப்படி இருக்காருன்னு பார்த்து தானே மக்கள் முடிவு பண்ணுவான். அந்த வகையில இந்த பரேசுவ மக்கள் மத்தியில் இன்னைக்கு உங்களுக்கு அதிகாரம் அடையாளம்னு திருமானாரும் அவங்களுக்காக சப் கேட்டகரைசேஷன்ல ஃபைட் பண்றவரு சீமானு அந்த மக்கள் தெளிவா உணர்றாங்க. சர்வே எடுங்க, இது தெரியும். ரவீந்திரன் சொல்ற மாதிரி உள்ஒதுக்கீட்டில் அதிமுக ஜெயலலிதா வாய்த்த பறையர்கள், தேவேந்திர குல வேளாளர்கள் இப்பொழுது யாரை ஆதரிக்கிறார்கள்னு நீங்க ஒரு சர்வே எடுத்து பாருங்க. சீமான் வரும். விஜய் அதுல கருத்தே சொல்லாத ஒரு பேரெல்லாம் ஏமாளியா அந்த மக்கள்லாம் கருத்து முடிவெடுக்க மாட்டாங்க. இதை வந்து சர்வே கோச்சிகளுக்கும் இது யாரு ஜான் ஆரோக்கியசாமி சர்வே ஏற்பாடு பண்றாரு இல்லையா, அவருக்கும் சேர்த்தே சொல்லிக்கிறேன். நிச்சயமா சார். அரசியல் குறித்த பல்வேறு கேள்விகளுக்கு தெளிவான ஆழமான பதில்கள் கொடுத்தீங்க. நேர்காணல் கொடுத்தமைக்கு மிக்க நன்றி. நன்றி.